நண்பர்களே, ஆனந்த வாழ்வில் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு அற்புதமான நல்ல செய்தியை இப்போ உங்களுக்கு கொடுக்குறோம். அதனால தான் இதற்கானே காத்திருந்தாய் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு கொடுத்துருவோம். இதற்குத்தானே காத்திருந்தாய். அதாவது நான் ஒரு தொடர்ந்து 4-5 வருடங்களாக உணவே மருந்து அப்படிங்கிற விஷயத்த நான் பேசிக்கிட்டே வரேன். சாப்பிடுகிற உணவு மட்டுமே மருந்து. எல்லா உணவும் மருந்து அல்ல. நீங்கள் சாப்பிடுகிற உணவு மட்டுமே மருந்து. உணவு மருந்தாக முடியும், மருந்து உணவாக முடியாது. மெடிசன் கேன் நாட் பிகம் ஃபுட், பட் ஃபுட் கேன் பிகம் மெடிசன். அந்த சித்தாந்தத்தில் நான் நிறைய விஷயம் பேசிக்கிட்டு வரேன். அப்போ நிறையா தாய்மார்களும் நிறையா மக்களும் எல்லாரும் என்ன கேட்டாங்கன்னா, நீங்கள் சொல்லுவது மிக ஆரோக்கியமான ஒரு விஷயம், மருந்து மாத்திரை சூரணம் லேகியம் பவுடர் எதுவும் இல்லை, எல்லாருக்கும் உணவே மருந்தாக சொல்லியிருக்கேன். ஆனால் அதை தயார் செய்து எங்களால் சாப்பிடுவதற்கு பல சிரமங்களை சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்பர் 1 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போகும்போது நம்ம சொல்கிற ரெசிபியெல்லாம் அவர்களால் செய்து முடியாது. நம்பர் 1. 2வது, நீங்கள் சொல்லுகின்ற அத்தனை பொருள்களும் எங்கள் ஊரில் கிடைப்பதில்லை. 3வது, அதை எப்படி சேர்மானம் சேர்க்கணும் தெரியவில்லை. 4வது, அதனுடைய சுத்தம் ஹைஜீனிக் ஒரிஜினல் டூப்ளிகேட் பார்க்க தெரியாது. 5வது, இதை பக்குவமாக சூரிய ஒளியில் போடணுமா, நிழலில் காய போடணுமா, எத்தனை நாள் வச்சிருக்கணும், என்ன, அது எங்களுக்கு தெரியவில்லை. ஸோ இத்தனை விஷயங்கள் இருப்பதனாலே நீங்கள் இதையே தயார் செய்து எங்களுக்கு கொடுத்து விட்டால் முழு பலன் எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எனக்கு கோரிக்கைகள் வந்தது. சரின்னு சொல்லி சிரமம் பார்க்காமல் இதற்கான முயற்சிகள் எடுத்து நாம் செய்து கொடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அப்படி இப்போ செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு 4-5 ரெசிபி பேசியிருந்தேன். அதை வச்சு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. லிவருக்காக ஒன்று போட்டிருந்தேன், எலுமிச்சை பொடின்னு, நிறைய பேர் கேட்குறாங்க. அது நிறையா போயிட்டு இருக்காது. அது மாதிரி குளியல் பொடி, ஸ்நான பவுடரு, ஒரு தோலை பாதுகாப்பு பவுடர், அது போயிட்டுருக்கு. இட்லிக்குள்ள கருவேப்பிலை இட்லி பொடி நல்லா போகுது. இப்போ அதனால் இப்போ நான் என்னெல்லாம் செய்து தர முடியும் அப்படின்னு இப்போ ஒரு பட்டியல் கொடுக்குறேன். அதை நீங்கள் நல்லா கேட்டுக்கிட்டு உங்களுக்கு தேவையானது என்னிடம் கேளுங்க. நான் எவ்வளோ நாளாகும் என்னென்ன விவரம் சொல்லி உங்களுக்கு செய்து தரேன். இப்போ ஒரு கஞ்சி இருக்கு, அல்சர் கஞ்சின்னு நான் அல்சருக்காக சொல்லியிருப்பேன். சாதாரணமாக ஒரு படி அரிசி குருணை ஒரு கைப்பிடி, பாதி பாசி பயறு, பாதி உளுந்தம் பயறு, ஒரு பூடு வெள்ளைப்பூடு, மிளகு சீரகம் வெள்ளை, இதை சுட வச்சு கஞ்சியான பிறகு இறக்கும் போது தேங்காய் பால் ஆட் பண்ணி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு அற்புதமான கஞ்சி. இதை சில பேருக்கு முடியலைங்கிறாங்க. அப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு, இது அப்படியே அவங்க செய்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இப்போ பேச போகிறேன். இதில் நான் சொல்லக்கூடிய ஐட்டத்தில் மேக்சிமம் ரெடி டு குக். அப்படியே தண்ணியை அடுப்பில் பாத்திரத்தை வச்சு தண்ணியை போட்டு கொதிக்க விட்டு நான் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் அப்படியே உள்ளே போட்டு கொதிக்க விட்டு அப்படியே சாப்பிடலாம். ஸோ மேக்சிமம் ரெடி டு குக்காக தான் இருக்கும். தயார் பண்ணி நீங்கள் உடனே சாப்பிடலாம். அப்படியே இது வேணும்னு தான் கேட்குறாங்க. அதுக்காக மெயினாக சிரமப்பட்டு ரெடி டு குக்காக வரும். இப்போ சூப் இருக்குது, கருவேப்பிலை சூப் அப்படின்னா அந்த மிக்சரை நீங்கள் தண்ணியில் போட்டு கொதிக்க விட்டு சூப் ரெடியான பிறகு அடுப்பை நல்லெண்ணெய் விட்டுட்டிங்கன்னா கீரை சூப் ரெடி, தக்காளி சூப் ரெடி. இப்படி நிறைய சூப்பை இன்க்ரீடியன்ஸ் போட்டு தேவையானது என்ன போட்டு உடலை பாதுகாக்கும் விதத்தில் சேர்மானங்கள் சேர்த்து உங்கள் கைக்கு ரெடியாக வந்து நீங்களாட்டி சூப் போட்டு குடிக்க வேண்டியதுதான். சின்ன பிள்ளைலேருந்து பெரியார் வரைக்கும். இப்போ இந்த விஷயத்தில் நான் அதிகமாக கொடுத்து வைத்தியத்திலையும் கொடுத்து நிறையா பேர் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் ஒரு பொடி இருக்குது. அது அடியனுடைய டெவலப்மெண்ட்டு சீரண பொடின்னு பேர் இருக்குது. இந்த உடம்பில் நாம் எதை சாப்பிடுகிறோமோ
அது சீரணமாகணும். சீரணமாகணும்னா என்ன அர்த்தம்னா உடலோட போய் சேரணும்னு அர்த்தம். மெட்டபாலிசம் ஆகி உடம்போட சத்து சக்கையாக ஆடி சக்கை வெளியே போகணும், சத்து உடம்புல சேரணும். அப்போ உண்ட சோறை சீரணமாக்குதல்னு பேர். இப்போ நான் அதுக்கு ஒரு பொடி தயாரிப்பில் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். சுக்கு, மிளகு, திப்புளி, பெருஞ்சீரகம், சீரகம், கருவேப்பிலை, பெருங்காயம், இப்படி பல விஷயம் இருக்குது. நிறைய விஷயங்கள் சேர்த்து பூரா இம்யூனிட்டி தான். அந்த பவுடர் என்ன செய்வாங்கன்னா ஒரு வாழை இலையில் சாப்பாடு மக்கள் சாப்பிட போகிறோம்னா சூடாக சாப்பாடு அதில் 1/4 ஸ்பூன் போட்டு ஒரு 4 சொட்டு நல்லெண்ணெய் அல்லது 2 சொட்டு நெய் போட்டு இந்த பொடி 1/4 ஸ்பூன் போட்டு அப்படியே பிறஞ்சி ஒரு கவலம் சாப்பிட்றணும். இதற்கு பேர் சீரண பொடி. அதுக்கு பிறகு சாம்பார், ரசம், மோர், பொரிக்கறி வீட்டில் என்ன வச்சுருக்கோமோ அதெல்லாம் சாப்பிடலாம். ஸோ ஒரு கவலத்தில் இந்த சீரண பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு 4 நல்லெண்ணெய் அல்லது ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு 2 ட்ராப் நெய் விட்டு பிறஞ்சி சாப்பிடலாம். ஸோ இது சீரண பொடி. இதற்கு பிறகு நாம் உண்ணப்படும் அத்தனை உணவும் எதுவாக இருந்தாலும் சீரணிக்கும். ஸோ இதன் சீரண பொடி. ஃபாஸ்ட் மூவிங் ஆகிட்டா எல்லார் வீட்டும் இருக்கப்பட வேண்டிய பொடி. இது சின்ன பிள்ளைலேருந்து பெரியார் வரைக்கும் சாப்பிடலாம். எல்லா சுகர் பேஷண்ட்டு யாருமே எந்த நோயாக இருந்தாலும் சரி, நோய் இல்லாட்டாலும் சரி, நோய் இல்லைன்னா வரும்னு காக்கும், நோயாக இருந்தால் கேட்கும். இம்யூனிட்டி உள்ள ஒரு நல்ல பவுடர் இந்த சீரண பொடி அழகாக போட்டு சாப்பிடலாம். இப்படி நிறைய வெரைட்டி செய்து கொடுத்துருக்கிறேன். இதில் என்னெல்லாம் செய்து கொடுக்க முடியும் என்னால் அப்படிங்கிறத இப்போ ஒரு பட்டியல் கொடுக்குறேன். பட்டியலாக கவனிங்க, தேவைப்படுபவர்கள் கேளுங்க. நான் ஆர்டர் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு செய்து கொரியரில் அனுப்பிடுவேன். சூப் வகைகள் அப்படிங்கிறதுல என்னெல்லாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். வெங்காய சூப், வாழைப்பழ சூப், முடக்கத்தான் சூப், முளைக்கட்டிய சூப், மிளகு சூப், பூண்டு இஞ்சி சூப், பச்சை பட்டாணி சூப், தூதுவாழை சூப். தூதுவாழை ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நுரையீரல் மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது. தக்காளி சூப், காய்கறி சூப், கல்யாண முருங்கை சூப். இதை முள்ளு முருங்கைன்னு சொல்லுவாங்க. ஓபிசிட்டிக்கு ரொம்ப அருமையானது. பாடு நல்லா மெடியும், நிறைய மருத்துவ குணங்கள் உண்டு. இஞ்சி சூப், ஓட்ஸ் சூப், முருங்கை காய் சூப், மிளகு தண்ணீர் சூப், அடிகஞ்சி சூப், மணத்தக்காளி சூப், சுண்டக்காய் சூப். சுண்டக்காய் சூப்லாம் சுகர்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கசப்புத்தன்மை உள்ளது. அது சூப்பை எடுக்கும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். கர்ப்பப்பையை சுத்தப்படுத்தும். உடலில் இந்த சுத்தப்படுத்த வேண்டிய ராஜ உறுப்புகள் இதெல்லாம் சுத்தப்படுத்தக்கூடியது இந்த சுண்டக்காய் சூப். ரொம்ப அருமையாக இருக்கும். கொள்ளு சூப், சீரக சூப். அடுத்து கஞ்சி வகைகள். இஞ்சி கஞ்சி, உளுந்தங்கஞ்சி, வெந்தய கஞ்சி, வாழைப்பூ கஞ்சி, தாது பூசி கஞ்சி. தாது பூசிங்கிறது பழம். ஆண்களுக்கு விந்து பழமும் பெண்களுக்கு சுரோதின பழமும் இருக்கிற அளவு கிட்டத்தட்ட குழந்தை பாக்கியத்துக்குரியது. சின்ன பிள்ளைகள்லாம் நல்லா நோஞ்சா இருந்துச்சுன்னா தாது பூசியாக வரும். பொம்பளை பிள்ளை மெலிவாக்கு கொஞ்சம் வண்ணமாக வரணும் அப்படின்னா அந்த மாதிரி தாது புஷ்டின்னு பேர். ஸோ தாது புஷ்டி கஞ்சி, பூண்டு பால் கஞ்சி, புழுங்கல் அரிசி பூண்டு கஞ்சி, பாசிப்பயிறு கஞ்சி, நோன்பு கஞ்சி. நோன்பு கஞ்சின்னா இந்த ரம்ஜானில் நோன்பு கஞ்சின்னு ஒன்று போடுவாங்க. அது மிகப்பெரிய மருத்துவ குணம் கொண்டது. அவர்கள் பகல் பூரா பாசிங் இருப்பாங்க. தண்ணியை கூட குடிக்க மாட்டாங்க, எச்சியும் முழுங்க மாட்டார்கள். ரொம்ப கடுமையான விரதம் இருப்பாங்க. அந்த பகல் பொழுது குளோசிங்க்கு பிறகு ஒரு கஞ்சி வச்சு சாப்பிடுவாங்க. அதில் போடப்படும் பொருள், அவர்கள் செய்கின்ற விதம் அத்தனையும் முழுக்க முழுக்க மருத்துவ குணம் கொண்டது. அதை அவங்க தான் சாப்பிடணும்னு இல்லை, யாருமே நல்லா சாப்பிடலாம் அந்த கஞ்சியை. ஸோ நோன்பு கஞ்சி, சோளக்கஞ்சி, நெருஞ்சில் கஞ்சி. நெருஞ்சல்னா ஆன நெருஞ்சல், சாதா நெருஞ்சல்லாம் இருக்கு. இது என்னன்னா கிட்னியோட பாதுகாப்பு, யூரினரி ட்ராக், மூத்திர பை இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்க்கும். ஃப்ரீ ஃப்ளோ மூத்திரம் இருக்கும் யூரினு. அடுத்து கிட்னி பாதுகாக்கும். சூடு பிடிச்சிருந்தா இதாகும். மொத்தத்தில் கிட்னியோட அந்த சிஸ்டத்தை ஃபுல்லாகவே அழகாக பார்க்கும் இந்த நெருஞ்சில் கஞ்சி. கூளக்கிழங்கு கஞ்சி,
கேப்பை கஞ்சி, ஓமக்கஞ்சி, இப்படி நிறைய வெரைட்டி. ஓமம்னா சூப்பராக தலையடி, மண்டை, ஆஸ்மா, ரன்னிங் நோஸ், நிறைய மருத்துவ பொருள் இருக்கு. அத்தனைக்கும் ஒவ்வொன்றுக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு நாள் ஆகிப்போகும். அடுத்து சட்னி வகைகள். சட்னி உளுந்தம் பருப்பு தேங்காய் சட்னி, இஞ்சி சட்னி, எள் சட்னி, கொத்தமல்லி இஞ்சி சட்னி, கோவைக்காய் சட்னி. இப்போ கோவைக்காய் சட்னி அப்படின்னா கோவைக்காயை வாங்கி நீங்கள் நறுக்கி அரைச்சி சட்னி போடணும். கோவைக்காய் முதல்ல அரையணும், அதில் சுத்தமாக பார்க்கணும். இது நம்ம ரெடி டு குக் மாதிரி பவுடரைஸ் ஃபார்மில் வந்துடும். நீங்கள் தண்ணி ஊற்றி அப்படியே இது பண்ணிட்டீங்கன்னா சட்னி ரெடி. நான் இப்போ சொல்கிறதுல மேக்ஸிமம் ரெடி டு குக் தான். தண்ணி ஊற்றோடனே கரைச்சாச்சுன்னா சட்னி ஆகும். அதில் தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இருக்கும். கோவைக்காயை பவுடரைஸ் ஃபார்மில் உள்ளே போட்டுருவோம். ஸோ கோவைக்காய் சட்னி, கொத்தமல்லி இஞ்சி சட்னி, தேங்காய் எலுமிச்சை சட்னி, இதெல்லாம் கேட்டிருக்க மாட்டீங்க, செஞ்சிருக்க மாட்டீங்க. துளசி சட்னி நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டீங்க. புதினா தக்காளி சட்னி, பூண்டு கருவேப்பிலை சட்னி, மாங்காய் பூண்டு சட்னி, மாங்காய் மிளகு சட்னி, முள்ளங்கி சட்னி, வெந்தய கீரை சட்னி. நிறைய பேருக்கு இப்படிலாம் சட்னி செய்ய முடியுமான்னு தெரியாது. அவ்வளவு மருத்துவ பொருள். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமா இருப்பீங்க. ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சோழியே இருக்காது. உங்கிற உணவு மருந்தாகின்ற பொழுது உடம்பு வண்ணமாக மாறி நோயில்லா வாழ்வு வரும். அடுத்து துவையல். இது அப்படியே தண்ணி ஊற்றிட்டு குழப்பினீங்கன்னா துவையல் ரெடியாக ரெடி டு குக் மாதிரி இருக்கும். அப்படியே அந்த நான் கொடுக்குற இன்க்ரீடியன்ஸ் பவுடராக இருக்கும். தண்ணி ஊற்றி குழப்பினீங்கன்னா ஒரு துவையல். ஒரு ரசத்துக்கு, ஒரு மோர் சோறுக்கு, ஒரு இட்லி தோசைக்கு, எல்லாத்துக்கும் ஆகும் துவையல் ஐட்டங்கள். இஞ்சி கருவேப்பிலை துவையல், கொத்தமல்லி இடித்த புளி துவையல், கருவேப்பிலை துவையல், கருப்பட்டி துவையல். கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, வச்சிருக்க மாட்டீங்க. கத்திரிக்காய் துவையல், எள் துவையல், இஞ்சி கொத்தமல்லி துவையல், சேனை கிழங்கு துவையல், சுண்டக்காய் துவையல், சுண்டக்காய் வேப்பம் பூ துவையல். சுகர்காரங்களுக்கு அருமையா இருக்கும். ஒரு மாசத்துல சுகர் டவுன். தூதுவாழை துவையல், நெல்லிக்காய் துவையல். நல்ல பசி இருக்கும். இந்த நெல்லிக்காய் துவையலுக்கு நல்ல பசி இருக்கும். பசிச்சு உணவை எடுக்கும், சீரணிக்கும். லாங்குவிட்டின்னு சொல்றாங்களே, நீண்ட ஆயுள் விருத்திக்கு இந்த நெல்லிக்காய் துவையல் வரும். பருப்பு துவையல், பிரண்டை துவையல். அது கேட்கவே வேண்டாம். பிரண்டை துவையல் கூட அப்போதும் நிறைய இருக்கு. அது ஒட்டாத எலும்பு ஒட்ட வைக்கும், அல்சர் புண்ணை ஆற்றும். இதெல்லாம் செஞ்சுக்கிட முடியாது உங்களால், சிரமம். அவ்வளோதான், வேற என்ன. ஈஸியாக்கிறதுக்கு தான் அந்த வேலை. பிரண்டை துவையல், புளிச்ச கீரை துவையல், பூண்டு கடலை பருப்பு துவையல், வெந்தயக்கீரை துவையல், வாழைப்பூ துவையல், வல்லாரை துவையல். வல்லாரை துவையல்லாம் பிரெயின்காக உள்ளது. மூளை நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும். ஷார்ப்னஸ்ஸு, டல்னஸ் வராது. படிக்காத பிள்ளைகளுக்கெல்லாம் படிப்பறிவு கூடும். இந்த துவையலை நல்ல சாப்பாடு சேர்த்து சாப்பிட ஆரம்பிச்சாங்கன்னா, துவையல்ங்கிறது எந்த ரூபத்திலும் எடுத்துக்கலாம். நம்ம அது இட்லிக்கு வச்சுக்கலாம், தோசைக்கு வச்சுக்கலாம், மோர் சோறுக்கு வச்சுக்கலாம், ரச சோறுக்கு வச்சுக்கலாம், எதுக்குனாலும் உபயோகப்படுத்தலாம். முடக்கத்தான் துவையல், எலும்பு போன்ஸ் ஃபுல்லா, மூட்டு வலி, வயசானவங்க, மெனோபாஸ் பீரியட் தாண்டினவங்க எல்லாருக்கும் நிறைய மருத்துவ பொருள் உண்டு. அதெல்லாம் சொல்ல முடியாது இல்லையா என்னால. முடக்கத்தான் துவையல், முள்ளங்கி இலை துவையல், முள்ளங்கி இலை துவையல். அதாவது ஒரு செடியில கொடி, காய், தண்டு, பட்டை, வேறு, இப்படி ஒவ்வொன்றுக்கும் மருத்துவ குணம் இருக்கு. ஸோ இலைக்கு இன்னும் முள்ளங்கி இலை துவையல் கேள்வியே பட்டுக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும், நீங்க சாப்பிட்டு வாய்ப்பே இருக்காது. முள்ளங்கி இலை துவையல், மாங்காய் இஞ்சி துவையல்,
மணத்தக்காளி துவையல், பூண்டு புதினா துவையல், பூண்டு கடலை பருப்பு துவையல், புளிச்ச கீரை துவையல், இப்படி நிறைய துவையல் வைக்கலாம். அடுத்து தொக்கு. தொக்குனா உங்களுக்கு தெரியும், அது ஒரு மாதிரி ரெடி பண்ணி இருக்கும், அதான் தொக்கு. அரைக்கீரை தொக்கு, இஞ்சி தொக்கு, கருவேப்பிலை தொக்கு, பூண்டு தொக்கு, கொத்தமல்லி தக்காளி தொக்கு, வெங்காயம் தக்காளி தொக்கு, புளி இஞ்சி தொக்கு, அடுத்து தோசை வகைகள். கம்பு தோசை, கேழ்வரகு மாவு இனிப்பு தோசை. இந்த தோசை எப்படின்னா, இப்போ கோதுமை மாவு இருக்கு, பவுடர் ஃபார்ம்ல இருக்கு, நீங்க உடனே தண்ணியை கரைக்கிங்க, அப்படியே தோசை ஊற்றி சாப்பிடுவீங்க. இல்லை, அது மாதிரி தான் இதுவும் ரெடி டு குக் தான். இதை நீங்கள் வாங்கிட்டு அப்படியே தண்ணியை கரைச்சிட்டு அதில் கொஞ்சம் வெங்காயம் கொத்தமல்லி தக்காளி போட்டுக்கிட்டு என்ன சேர்க்கணும் அப்படி நேரம் போடணும், கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு கரைச்சி தோசையை சுற்றி சாப்பிடலாம். புளிக்க வைக்கணும் தேவை இல்லை. எந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்தாலும் படக்குன்னு தோசையை சுற்றி சாப்பிட்டுக்கலாம். ஒரு அற்புதமானது, ஹை புரோட்டீன் உள்ளது, நிறைய சத்துக்கள், ஊட்டச்சத்து நிறைய உள்ளது. கம்பு தோசை, கேழ்வரகு மாவு இனிப்பு தோசை, கொத்தமல்லி தோசை, சுரக்காய் தோசை, கருவேப்பிலை தோசை. இந்த சுரக்காய் தோசை எல்லாம் பாடி வெயிட் குறைக்கும். முடக்கத்தான் தோசை, வாழை தண்டு தோசை, சவ்வரிசி மோர் தோசை, சோள ஆப்பம், கொழுக்கட்டை. கொழுக்கட்டைன்னு பேர். அது ஒரு அற்புதமான உணவு. மக்கள் அதை விட்டுட்டாங்க. இன்னைக்கு போய் வடை பச்சி சம்சா வெறும் என்ன பலகாரமா சாப்பிட்டு உடம்ப பாலாக்கிட்டு இருக்கோம். நாமளும் பாலாகி பிள்ளைகளுக்கும் கொடுத்து பாலாக்கி ஆஸ்பத்திரிக்கு மாசத்துக்கு ஒருக்க 2 மாசத்துக்கு ஒருக்க போய் துட்டு செலவழிச்சுட்டு இருக்கோம். உணவுனாலே தப்பு தான். கொழுக்கட்டை சாப்பிட்டா அது எவ்வளவு பெரிய ஸ்நாக்ஸ், எப்படி உடம்ப காப்பாற்றும், அது மறந்துட்டாங்க மக்கள் பூரா. கொழுக்கட்டையில என்னன்னு பார்ப்போம். மோதகம், கோதுமை ரவை, வெஜிடபிள் கொழுக்கட்டை, தீபன மோதகம், தேங்காய் பால், தினை மாவு பணியாரம், தூதுவாழை கொழுக்கட்டை, ராகி கொழுக்கட்டை. அது மாதிரி இனிப்பு வகைகள்ல அக்கார வடிசல். அக்கார வடிசல் ரொம்ப அருமையா இருக்கும். அவல் கேசரி, இஞ்சி மரப்பா, இனிப்பு ஆப்பம், சர்க்கரை தேன் அடை, தேன் இஞ்சி, வெள்ளை சீடை, வெள்ளை அப்பம். அடுத்து உருண்டை வகைகள். அரிசி பொறி உருண்டை, உளுந்த மாவு உருண்டை, எள்ளு பொடி உருண்டை, கம்மஞ்சோறு உருண்டை, கொள்ளு உருண்டை, சத்து மாவு உருண்டை, பாசி பருப்பு உருண்டை, ராகி உப்பு உருண்டை, ராகி மாவு உருண்டை, நெல் பொறி உருண்டை, பொறி விலங்காய் உருண்டை, பாசி பருப்பு உருண்டை. அப்படி உருண்டை பக்குவம் அப்படி செஞ்சு சாப்பிட்டேன். அடுத்து தேநீர் வகைகள். ஹாட் ட்ரிங்க்ஸ். நமக்கு தெரியும் ஹாட் ட்ரிங்க்ஸ் என்ன செஞ்சிருக்கோம், காப்பி டீ சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப இருந்தா சுக்குமல்லி காப்பி குடிச்சோம். வேற என்ன குடிச்சிருப்பீங்க? இந்த உடம்பை காப்பாற்றக்கூடிய மருத்துவ பொருள் நிறைஞ்ச ஹாட் ட்ரிங்க்ஸ் என்ன சாப்பிட்டுருக்கோம்? ஒண்ணுமே சாப்பிடும். இப்ப சொல்றேன் கேட்டு. ஆரஞ்சு தோல் தேநீர். ஆரஞ்சு தோல், ஆரஞ்சு பழம் புளிப்பா இருக்கும், ஆரஞ்சு தோல் கசப்பா இருக்கும். இந்த ஆரஞ்சு தோல் கசப்புக்கு மருத்துவ குணம் ஜாஸ்தி. ஆரஞ்சு தோல் தேநீர், இஞ்சி தேநீர், இஞ்சி புதினா தேநீர், கருங்காலி தேநீர். கருங்காலினா உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இந்த ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது சபரிமலைக்கு இந்த எருமணி வழியாக போவாங்க. அப்போ போகும்போது இடையில கொதிக்க வச்சு சிவப்பு கலர்ல தண்ணி கொடுப்பாங்க. சூடு வெள்ளம்னு தேவஸ்தானம் கவர்மெண்ட் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அது கருங்காலியில் போட்டு தான் கொடுப்பாங்க. கருங்காலி பவுடர் போட்டு கொதிக்க வச்சு கொடுப்பாங்க. அந்த களைப்புக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
உடம்பு புஷ்டியா நல்லா வரும், கழிவுகளெல்லாம் வெளியேற்றும். ஸோ கருங்காலி தேநீர், துளசி தேநீர், பெருஞ்சீரக தேநீர், மசாலா தேநீர், மூலிகை தேநீர், சீரகம் தேநீர், தனியா கொத்தமல்லி பானம், சுக்கு காப்பி, தேத்தான் கொட்டை காப்பி, நத்தை சூரி காப்பி. நத்தை சூரிங்கிறது ஒரு ஹெர்பல். அது ஆண்மை குறைபாடு, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் அந்த காப்பி ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு ஹெர்பல் காப்பி. நத்தை சூரி காப்பி, நன்னாரி காப்பி, பெருஞ்சீரக டீ, தாமரை பூ காப்பி, தாமரை பூ இதழ்களை காப்பி. தாமரை பூ இதழ் இருதயத்தை ரொம்ப பாதுகாக்கும். இருதயத்தில் அட்டாக் வராமல் இருக்கிறது, கொழுப்புக்கள் சேராமல், அந்த வெசல்ஸை ஃப்ரீயா அடைப்பு இல்லாமல் பார்த்துக்கிறது. இந்த மருத்துவ குணங்கள் சும்மா காப்பி சாதா டீயை குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. இந்த மாதிரி மருத்துவ டீ நீங்க குடிக்கிறீங்க, அது குடிச்சா இளைஞர், இது குடிச்சா உடம்பு பாதுகாப்பு மாறணும். அவ்வளவுதான். நீங்க செஞ்சு கொடுக்க ஆள் இல்லைன்னு ஒரு குறை சொல்லிக்கிட்டு இருந்தா, இப்ப கிடைக்குன்னா வாங்கி சாப்பிடுங்க. தாமரை பூ காப்பி, ஆவாரம் பூ காப்பி. ஆவாரை பூத்திருக்க சாவோரை கண்டதுண்டோ. ஆவாரை பூவுக்கு கர்ப்பப்பை சுத்தப்படுத்தும். சுகர்காரங்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அற்புதமான ஒரு துவர்ப்பு சுவை நிறைந்தது ஆவாரம் பூ டீ. செம்பருத்தி பூ காப்பி. செம்பருத்தி பூலாம் ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. செம்பருத்தி பூ சர்பத், முசுமுசுக்கை டீ, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நுரையீரல் மண்டலத்துக்கு உரிய அருமையான இது. மணத்தக்காளி இலை டீ அல்சரை ரொம்ப குணப்படுத்தும். அல்சர்லாம் அழகாக குணமாகும், கர்ப்பப்பை சுத்தமாகும். தாம்பூலம், தாம்பூல மாத்திரைகள். இப்ப குழம்பு வகைகள்: புளிக்குழம்பு, அஜீரணத்தை போக்கும் இஞ்சி குழம்பு, கருவேப்பிலை குழம்பு, கொள்ளு குழம்பு, கொண்டைக்கடலை குழம்பு, வேப்பம்பூ குழம்பு, வெந்தய குழம்பு, வல்லாரை குழம்பு, முருங்கை இலை பொரித்த குழம்பு, மிளகு குழம்பு, மிளகு மோர் குழம்பு, சித்தரத்தை குழம்பு. சித்தரத்தை கம்ப்ளீட்டா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், நுரையீரல் சம்பந்தமான நோய்களை போக்கும். மணத்தக்காளி வற்றல் குழம்பு, பப்பாளி வத்தல் குழம்பு, பூண்டு மிளகு குழம்பு, பொன்னாங்கனி காராமணி குழம்பு, பிள்ளை பேரு குழம்பு. பிள்ளை பேரு குழம்புனா பிள்ளை பெத்த பிறகு அந்த புண்ணுல ஆத்துறது. அது பெத்த பிறகு பிரசவமான பிறகு புண்ணா இருக்கும், கற்பப்பை எல்லாமே. அந்த புண்ணுல ஆத்துறது தான் பிள்ளை பேரு குழம்பு. பருப்பு உருண்டை குழம்பு, புஷ்டியா பாலை. தக்காளி பொரிச்ச குழம்பு, தக்காளி பருப்பு குழம்பு, சுண்டைக்காய் வற்றல் குழம்பு, கொண்டக்கடலை குழம்பு. சுண்டைக்காய் மோர் குழம்பு, பிரண்டை புளி குழம்பு, கோவக்காய் கூட்டு, நேந்திரங்காய் எரிசேரி. இது கேரளா புட்டு. எரிப்புளி. அடுத்து உப்புமா, அரிசி புளி உப்புமா, அவல் உப்புமா, கோதுமை ரவை உப்புமா, கைக்குத்தல் அரிசி அவல் உப்புமா, மிளகு சீரகம் உப்புமா, ரவை உப்புமா. அடுத்து சப்பாத்தி, எள் சப்பாத்தி, சீரக சப்பாத்தி, கம்பு சப்பாத்தி, பயறு சப்பாத்தி, புதினா சப்பாத்தி, மக்காச்சோள சப்பாத்தி, மிக்சட் வெஜிடபிள் சப்பாத்தி, மிளகு சப்பாத்தி, முள்ளங்கி சப்பாத்தி,
வெந்தய கீரை சப்பாத்தி சுகர் காரமையானது. ஓட்ஸ் கோதுமை ரொட்டி, அதே மாதிரி அடை தோசை சப்பாத்தி, நவதானிய அடை, கொள்ளு அடை, வாழைப்பூ அடை, வாழைத்தண்டு அடை, ராகி சப்பாத்தி, கீரை சப்பாத்தி, முருங்கைக்கீரை அடை, கேழ்வரகு அடை, வெந்தய தோசை, பிரண்டை தோசை, முடக்கத்தான் கீரை தோசை, முடக்கத்தான் இலை தோசை, முடக்கத்தான் கீரை அடை. அடுத்து புட்டு. புட்டுங்கிறது ஸ்டீம் பாயில். அவல் புட்டு, கேழ்வரகு புட்டு, முளை கட்டிய பயறு கறி, கொள்ளு புட்டு. புட்டுங்கிறது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி இடையில சாப்பிடலாம். சுண்டக்காய், கம்பு மாவு புட்டு, கேழ்வரகு மாவு புட்டு, கொள்ளு புட்டு. அடுத்து பாயாசம் வகைகள். இது மேக்சிமம் ரெடி டு குக். அவல் பாயாசம், உளுந்து பாயாசம், பாதாம் பிசின் பாயாசம். அடுத்து மசியல் வகைகள். கீரை பருப்பு மசியல், குப்பை மேனி கீரை மசியல். குப்பை மேனிங்கிறது உடம்பை சுத்தப்படுத்தக்கூடியது. கழிவு மண்டலத்தை வேலை செய்ய வச்சு கழிவுகளை வெளியேற்றுதல், கடும் மலச்சிக்கலை போக்குவது. குப்பை மேனிங்கிறது டோட்டலா உடம்பு கழிவுகளை நீக்கிறது, அதை உணவு மாதிரி இருக்கிறது. குப்பை மேனி கீரை மசியல், சுண்டக்காய் பருப்பு மசியல், பாசி பருப்பு மசியல், பிடி கருணை மசியல், கருணைக்கிழங்கு. அடுத்து களி வகைகள். களி பச்சரிசி களி, உளுந்தங்களி, அவல் மோர் களி, திரட்டு களி, கருப்பு உளுந்து நல்லெண்ணெய் களி, கம்பங்களி, சுக்கு களி, வெந்தய களி, சாமை களி, வரகு களி, குதிரவாளி களி. அடுத்து கூழ் வகைகள். கேழ்வரகு கூழ், கம்மங் வரகு மோர்கூழ், மோர்கூழ். அடுத்து பொடி மற்றும் மாவு வகைகள். இஞ்சி புதினா பொடி, கொத்தமல்லி பொடி, ஓமம் கொத்தமல்லி பொடி, அமுக்குரா சத்து மாவு. இது புஷ்டிக்கா உள்ளது. காது விருத்தி, உடம்பு விருத்தி, பிள்ளை பேருக்கு எல்லாத்துக்குமே உதவும். அமுக்கிற பொடி ரொம்ப அது ஒரு பூஸ்டிங். இது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. தானிய கலவை பருப்பு பொடி, தனியா பொடி, சீரண பொடி, சீரக பொடி, கோதுமை கம்பு பாசி பயறு மாவு, கோதுமை கேழ்வரகு கஞ்சி பொடி, கொத்தமல்லி பருப்பு பொடி, கொப்பரை பொடி, கொள்ளு பொடி. அடுத்து அடை வகைகள். அடை கல்யாண முருங்கை அடை, கோதுமை ரவை அடை, சத்து மாவு அடை, சோள அடை, தவளை அடை, வெந்தய அடை, முளைப்பயிறு அடை, வெள்ள அடை. பச்சடி, இஞ்சி பச்சடி, பழ தயிர் பச்சடி, தேங்காய் தக்காளி பச்சடி, தக்காளி அன்னாச்சி பழம் பச்சடி, சுண்டைக்காய் பச்சடி, கத்திரிக்காய் தயிர் பச்சடி, உளுந்தம் பச்சடி, இலந்தை பழ பச்சடி, இஞ்சி பச்சடி, வேப்பம்பூ பச்சடி, வெந்தய தயிர் பச்சடி, வெண்டைக்காய் தயிர் பச்சடி, வாழைப்பூ தயிர் பச்சடி, மாம்பழ தயிர் பச்சடி, மாங்காய் இனிப்பு பச்சடி, மாங்காய் வேப்பம்பூ பச்சடி, மணத்தக்காளி கீரை தயிர் பச்சடி, மணத்தக்காளி பச்சடி. எப்பயுமே ஒரு மதிய உணவு சாப்பிடும் போது ஒரு பச்சடி இருக்குங்க. ஒரு பச்சடி, ஒரு கீரை, ஒரு சுண்டல், ஆவி வேக வைத்த ஒரு காய்கறி, நிறைய வெரைட்டி சாப்பிடணும். அதுல ஒரு ஐட்டம் கரெக்டாக பச்சடி இல்லாமல் சாப்பிடவே கூடாது.
கல்யாணகுடியில போனீங்கன்னா பாருங்க, அரசு உணவு போடுவாங்க, அதை கட்டாயம் ஒரு பச்சடி வைக்கத்தான் செய்வாங்க. அது தேவை. அந்த மாதிரி ஒரு பச்சடி டெய்லி மதியம் எடுக்கிற மாதிரி பாருங்க. ஊறுகாய் வகைகள் சூப்பரா இருக்கும். ஊறுகாய் சாப்பிட்டீங்கன்னா இஞ்சி ஊறுகாய், வாழைத்தண்டு ஊறுகாய், வாழைப்பூ ஊறுகாய், வாழைப்பூ ஊறுகாய், வாழைத்தண்டுல ஊறுகாய், 2 வெரைட்டி இருக்கு. முருங்கைக்காய் ஊறுகாய், மாகாணி கிழங்கு ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், புடலங்காய் ஊறுகாய், பச்சை சுண்டக்காய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய், கோவைக்காய் ஊறுகாய், கிழக்காய் ஊறுகாய், கருணைக்கிழங்கு ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய். இதுல சாதங்களை இப்ப அரிசியை வாங்கி அப்படியே பொறிஞ்சு சாப்பிடும். இப்ப அரிசியை வாங்குற ஒரு 1/4 கிலோ அரிசி கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி போட்டு கொதிக்க விட்டு சாதம் பண்ணிடலாம். சில வெரைட்டி இப்ப நிறைய இந்த பிரியாணி அது இன்கிரீடியன்ஸ் போட்டு வர மாதிரி இதுவும் சாதத்துல, இது சாதத்துல பாக்கெட்டா வரும். அப்படியே நீங்க தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு சாதம் பண்ணி சாப்பிடுவீங்க. அப்படின்னா சாதம். நாளத்தை சாதம், நாளத்தைனா நார்த்தங்காய் சேர்ந்த சாதம். யாருமே நார்த்தங்காய் அதிகமா யூஸ் பண்றது இல்லை. முதல் நார்த்தங்காயே பப்ளிக்ல எங்கேயுமே கிடைக்காது மார்க்கெட்ல. எப்பயாவது வேற ஒரு நார்த்தங்காய். ஆனா இலைக்கு தேடினீங்கன்னா இலை எங்கேயுமே கிடைக்காது. யார் வீட்லயாவது பங்களால இங்கதான் வளர்க்கப்படுறவங்க இருக்காது. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் இருக்கும். கஷ்டம், அது செஞ்சு கொடுக்கறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த லிவர் பொடின்னு அவங்க செஞ்சு கொடுத்துட்டு இருக்கேன். எலுமிச்சை, நார்த்தங்காய், கருவேப்பிலை, முலாம்பழம் இலை தளியல். சிரமம் எனக்கு தான் இருக்கணும். எங்கெல்லாம் போய் எப்படிலாம் போய் கஷ்டப்பட்டு அதை பிடிங்கி செஞ்சோம்னு. நாட்டு சாதம், திரிகடுகு சாதம், திரிகடுகும் கம்ப்ளீட்டா மருத்துவங்க. சுக்கும் மிளகு திப்பிலி அதான் திரிகடுகம். நுரையீரல் எந்த பிரச்சனையும் வராது. இன்னைக்கு வரக்கூடிய புராணம் முதற்கொண்டு பாருங்க, முதல் நுரையீரலை தான் தாக்கம். அங்கதான் மூச்சு திணறல் வரும். அதான் மெயின். திரிகடுகு இதெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கவலையே கிடையாது. திரிகடுகு சாதம் சாப்பிட்டே இருக்குன்னா இம்யூனிட்டி கூடிடும். நுரையில எதுவுமே தாக்க முடியாது. அதாவது இன்ஃபெக்ஷன். திரிகடுகு சாதம், தக்காளி சாதம், சோள சாதம், சுண்டைக்காய் பொடி சாதம், சீரண சாதம், சேமியா தயிர் சாதம், கொத்தமல்லி சாதம், காய்கறி பருப்பு சாதம், கலவை சாதம், கருவேப்பிலை சாதம், கம்பு சோறு, கதம்ப சாதம், கூட்டாஞ்சோறு சொல்லுவாங்க, எல்லாம் போட்டு சேருது. எலுமிச்சை பழ சாதம், எள்ளு சாதம், வெங்காய பொடி சாதம், நெய் சோறு, நெல்லிக்காய் சாதம், தயிர் சாதம், பாரி சாதம், புதினா சாதம், புளியோதரை சாதம், பூண்டு சாதம், மாங்காய் கடுகு சாதம், உளுந்தன் சோறு, கத்திரிக்காய் சோறு சாதம், கீரை சாதகம், வெஜிடபிள் பிரியாணி, முளைக்கட்டிய பயிறு சாதம், இஞ்சி பூண்டு சாதம், தயிர் சாதம், எள்ளு சாதம், மகாராஷ்டிரா பொங்கல், ஹிமாலயா பொங்கல். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி வெரைட்டி ஆகும். அடுத்து ரசம். சில பேர் பாருங்க, நான் பல ஊர்ல வேலை வச்சிருக்கேன். வேலை இருக்கும்போது சில ஊர்ல வச்சாங்கன்னா அந்த ரசம் எப்படித்தான் வைக்காதுன்னு தெரியாது. இந்த ரசத்துக்காகவே அந்த கடைக்கு போற மாதிரி இருக்கும். நீங்க நல்லா கவனிங்க, எல்லா கடையில ரசம் மட்டும் வித்தியாசமா இருக்கும். சில கடையில பிரமாதமா இருக்கும், சில கடையில விளங்காம இருக்கும். ரசம் மட்டுங்க நல்லா வைக்க தெரிஞ்சுட்டாங்கன்னா அவங்க பெரிய போஜன சிற்பின்னு சொல்லணும். அதை சாப்பிட கொடுத்து வச்சுக்கணும். போஜன பெரிய ரசம் ஒரு விஷயமான ரசம் என்னைய கேட்டா கம்ப்ளீட்டா உள்ள பொருள் அத்தனையும் இம்யூனிட்டி, நோய் நொடியை வராம காப்பாற்றும். ரசத்தை மிச்சம் இருந்தா கூட சுட வச்சு ஒரு 2 நாளைக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு டம்ளர் குடிச்சுட்டே இருக்கலாம். ரசம் அவ்வளவு இன்கிரீடியன்ஸ் உள்ள கிடைக்கும். உடம்பை காப்பாற்றக்கூடிய எதிர்பார்ப்பு கொண்டது. சோ ரசத்துல நிறைய இருக்குங்க. மைசூர் ரசம், மங்களூர் ரசம், பிள்ளைப்பேறு ரசம், பருப்பு ரசம், தூதுவாழை ரசம், திரிகடுகம் ரசம், தக்காளி ரசம், சீரக ரசம், கொள்ளு ரசம், கொட்டு ரசம், இஞ்சி ரசம்,
அன்னாச்சி பழ சீரக ரசம். இதெல்லாம் லேசில நீங்க செஞ்சுக்கவும் மாட்டீங்க, செஞ்சு சாப்பிட்டு வாய்ப்பே கிடையாது. அன்னாச்சி பழ சீரக ரசம், பூண்டு ரசம், இஞ்சி ரசம், புதினா ரசம், மிளகு ரசம், முருங்கை ஈர்க்கு ரசம். அது கூட நான் பேசியிருக்கிறேன் ரெசிபிய. முருங்கை ஈர்க்குன்னா அந்த இலையெல்லாம் புடுங்கின கூட அதனுடைய காம்பு இருக்கும் இல்லையா, அந்த காம்புல என்ன மருத்துவ குணம் இருக்குன்னு ஒரு ரெசிபி போடுங்க. நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டிருக்காங்க. முருங்கை ஈர்க்கு ரசம், இலை இல்லை, இலை உருவுன வெளியே போட்டுருவோம் அந்த காம்பை. அந்த காம்பை வைத்து அதை, ஏன்னா அவைகள் எல்லாம் அந்த கீரைக்கு எறும்பு மாதிரி போன்ஸ், கருவேப்பிலை இலை உருவிட்டோம்னா அந்த ஈர்க்கு இருக்கிற அது அதனுடைய போன்ஸ். ஸோ அதுல முருங்கை ஈர்க்கு ரசம், கரும்பு சாறு ரசம். கரும்பு சாறு குடிச்சிருக்கிறோம் வெளியே, ஆனா கரும்பு சாறு வச்ச ரசம் நான் ரெசிபி பேசியிருக்கேன் யூடியூப்ல. சோ கரும்பு சாறு ரசம், முருங்கை ரசம், முடக்கத்தார் ரசம், சீரக ரசம், வேப்பம்பூ ரசம், பிள்ளை பெற்றார் ரசம், வாத நாராயணன் இலை ரசம். இந்த வாத நாராயணன் இலை ரசம் வந்து என்னன்னா மூட்டு வலி, மூட்டு வாதம், ஜாயின் பெயின், மூட்டு வலியில தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கெல்லாம் வாத நாராயண ரசம் ரொம்ப அருமையானது. ஏன்னா வாத நாராயணங்கிறது இட்ஸ் ஹெர்பல், அதை ரசம் வச்சு சாப்பிடுறது. அப்படி சாப்பிடும்போது மூட்டு வலிதான் போயிடும். ஜாயின் பெயின் அங்கங்க, இந்த விரல்ல ஜாயிண்ட்ல, உடம்புக்கு எங்கெல்லாம் ஜாயிண்ட் இருக்கோ அதுல இருக்கிற பெயின் எல்லாம் கேட்கும். நார்த்தங்காய் ரசம், திப்புளி ரசம். அடுத்து பொங்கல் வகைகள். பொங்கல், பொங்கலோ பொங்கல், இனிப்பு பொங்கல், கொத்தமல்லி புளி பொங்கல், சர்க்கரை பொங்கல், பாசி பருப்பு பொங்கல், முள்ளங்கி பொங்கல், லவங்க பொங்கல், காய் கலவை. அடுத்து ரச வகைகள். ரச வகைகள் விளாம்பழ ரசம், வெங்காய ரசம், வெற்றிலை ரசம், கறி அல்கரி. வெற்றிலை ரசம் வந்து கறி அல்கரி. இந்த ரசம் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலா ஒரு டேஸ்டா வராதுங்க. நான் சாதாரணமா உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன். ஒரு குழம்பு சாம்பார் வச்சு ஒரு குழம்பு இறக்கும் போது ஒரு வெற்றிலை போட்டு இறக்கிருங்க, அந்த சாம்பார் சாரணமா மாறிடும். அந்த அளவுக்கு வெற்றிலைக்கு பவர் உண்டு. சோ வெற்றிலை ரசம்ங்கிறது நீங்க வெற்றிலை பார்த்து சொன்ன போட வேண்டிய தேவையில்லை. சளி எங்கெல்லாம் இருக்கோ அறுத்து வெளியே கொண்டு போட்டோம், கொழுப்பு எங்கெல்லாம் இருக்கோ அறுத்து வெளியே கொண்டு வந்து போட்டுரும். அப்ப வெசல்ஸ் போட்டு சுத்தமாயிடும். இந்த ஹார்ட் அட்டாக் அதெல்லாம் ஒண்ணுமே வராது. வெற்றிலை அவ்வளவு அற்புதமான ஒன்று. உடம்பை வெற்றி உடம்பாக ஆக்கும் இலைதான் வெற்றிலை. சோ வெற்றிலை ரசம், முடக்கத்தான் ரசம், மிளகு பூண்டு ரசம், மிளகு ரசம் பற்றி ஒரு தொழிலை மேல் பற்ற பொறிச்சு வச்சுக்கிட்டு நல்லா சாப்பிடலாம். வெண்டைக்காய் மோர் வற்றல், பிரண்டை வற்றல், சுரக்காய் கூழ் வடகம், மணத்தக்காளி வற்றல், கத்திரிக்காய் வற்றல், காய் புலவர் வற்றல், புடலங்காய் வற்றல், சுரக்காய் வற்றல், தடியங்காய் வற்றல், நிறைய வற்றல் இருக்குங்க. என்னன்னாலும் கேட்டு வாங்கிக்கணும். அடுத்து சில கசாயங்கள். துளசி வள்ளி கசாயம், மிளகு கசாயம், தீபாவளி மருந்து, பூண்டு லேகியம், இதெல்லாம் மருத்துவம். அடுத்து கேரள உணவு வகைகள் சில வகைகள். கேரள உணவுகள் ரொம்ப அருமையாக. கேரள நாட்டு தேசம் வந்து ரொம்ப உழைப்பும் கூட. உணவு சதப்பதம் நம்ம மாதிரி எடுக்க மாட்டாங்க. சாம்பார் ரசம், மோர் பொறிக்கறி, பப்பளம், வத்தல், வடகம், அவங்க ரொம்ப கேரள உணவே ஒரு அருமையான உணவுங்க. மலைப்பிரதேசம், எங்கேயும் நடந்தே போவார்கள். வேலை ஜாஸ்தி, கிளைமேட்டு கொஞ்சம் கூல் கிளைமேட்டு. புட்டு, பப்படம், பயறு, சுண்டல், தேங்காய் புட்டு இப்படித்தான் அதிகமா அங்கு விளையக்கூடியதை அதிகமாக எடுப்பாங்க. அந்த கேரள உணவு வகைகளை சில ஐட்டம் நிறைய இருக்கு. இலை அடை, தேங்காய் பால் ரசம், இஞ்சி புளி, கேரளா கூட்டுக்கறி, இஞ்சி தயிர், மஞ்சள் பூசணி எரிசேரி. சரி, இப்ப அடுத்து முக்கியமான டயபெட்டிஸ். இன்னைக்கு சர்க்கரை
இதோட கண்டிஷன் தானா? சர்க்கரை நோயாளிக்கு தான் உணவே இல்லைன்னு இருக்காங்க. எப்படியாவது பணமாயிர மாட்டோமான்னு அவங்க வாயை கட்டுப்படுத்துறதும் கஷ்டமா இருக்கு. ஸோ சர்க்கரையோட பாதிப்பு நிறைய இருக்கு. அது சொல்லி மாறாது. நான் நிறைய யூடியூப்ல பேசிக்கிறேன். அவர்களுக்கான உணவு முறைகள் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் சுகர் பேஷண்ட்ஸ். வெஜிடபிள் சப்பாத்தி, துவரம் பருப்பு இட்லி, வெஜிடபிள் இட்லி, கொள்ளு தோசை, இஞ்சி எலுமிச்சை ஜூஸ், பூண்டு ரசம், கொழுப்பு சத்து குறைவான தயிர், கொள்ளு சுண்டல், பூசணிக்காய் பாசிப்பயிர் கூட்டு, பாவக்காய் பிட்லா. பிட்லாங்கிறது தேங்காய் பூ இதுல அரைச்சி அப்படியே கத்திரிக்காய் புடலை மேல தடவி அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. ரொம்ப அருமையா இருக்கும். குறிப்பா இது பிராமின்ஸ் அவா வீட்டுல எல்லாம் இது அதிகமாக செஞ்சு சாப்பிடுங்க. கத்திரிக்காய் சாதம், பச்சை பயிர் கூட்டு, புதினா கொத்தமல்லி சட்னி, வெந்தய துவையல், வெங்காய பூண்டு சட்னி, கருவேப்பிலை துவையல், வாழைத்தண்டு சட்னி, வெங்காய தக்காளி சட்னி, காம்பு தோசை, வாழைப்பூ தோசை, கோதுமை தோசை, சோள தோசை, கொத்தமல்லி தோசை, கொள்ளு தோசை, வெஜிடபிள் தோசை, துவரம் பருப்பு இட்லி, வெஜிடபிள் சப்பாத்தி. அடுத்து டீ, காபி, சர்பத். நான் சொன்ன உடனே நீங்க சாப்பிட்டுக்கிற டீ காபி இல்லை, பெருஞ்சீரக டீ, தாமரை பூ காபி, ஆவாரம் பூ காபி, செம்பருத்தி பூ காபி, செம்பருத்தி பூ சர்பத், முசுமுசுக்கை டீ, மணத்தக்காளி இலை டீ, தாம்பூல மாத்திரை. அது மாதிரி குளியல் பொடியெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அது பேசி நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். சாணப்பொடி வேணும்னு கேட்டீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. சாணப்பொடி ஆண்களும் தேய்க்கலாம், பெண்களும் தேய்க்கலாம். சின்ன பிள்ளைகள் பெரியவங்களும் அந்த ரசாயனம் சோப்பு கிருப்பலம் போட்டு தோல் தான் பாராகும், ட்ரை ஸ்கின் ஆகும், தோல் வியாதி வரும், நிறைய இருக்கு. இதுக்கு நீங்க இந்த ஸ்நானப்பொடி பவுடரை வாங்கி உச்சி முதல் உள்ளங்கால் வரை தலைக்கு கூட தேய்ச்சி குளிக்கலாம். அப்புறம் குற்றாலத்தில் சாதாரணமா இந்த ஸ்நானப்பொடியெல்லாம் குளிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா குற்றாலத்தில் குளிச்ச மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்நானப்பொடி பவுடரெல்லாம் நிறைய கொடுத்துருக்கேன். குளியல் பொடி கேட்டு வாங்கிக்கலாம். ஸோ மேக்சிமம் எவ்வளவு செஞ்சு தர முடியுமோ அதை செஞ்சு தரேன். வேறவர்கள் வாங்கி பயன்படுங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். எல்லா வளங்களும் உங்களுக்கு சுகமான வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். என்னுடைய போன் நம்பர் 9995775500. மறக்காமல் ஆனந்த வாழ்க்கை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.